நேர்களே, இப்போ இந்தியா முழுவதும் ஒரு பேசப்பட்ட பொருளாக இருந்தது. சாதாரண மக்கள்கிட்ட கேட்டால் கூட வியாபாரம் பண்ண முடியல. சிறு குறு வியாபாரிகளும், தலை சுமை வியாபாரிகளும், பாதசாரிகளும், பிளாட்ஃபார்ம் வெண்டர்ஸ் அங்கே கொண்டு செல்பவர்களும், ஹோல்சேல் பிஸ்னஸ்மேன், மேனுஃபேக்சரர், டைனி எம்எஸ்பி என்ற எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்கள் அனைவரும் கோவை, திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், மதுரை, சென்னை புறநகர் பகுதி, இப்படி தமிழகத்தை தாண்டி மும்பை, ஜலந்தர், அமிர்தசரஸ், எல்லா இடங்களிலும் உற்பத்தி தலங்கள் எல்லாம் பெரிய அழிவுக்கு, பெரிய சேதத்திற்கு காரணம் இந்த ஜிஎஸ்டி தான் அப்படின்னாங்க. சிலர் ஒரு தோசைக்கே இவ்வளவு போடுறாங்க அப்படிங்கிறதையும் பேசினாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 8 வருஷமா இப்போதாவது இந்த தவறை உணர்ந்திருக்கிறீங்களே அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இந்த செய்தியில இப்போ ஒரே வரி, குறைவான சுமை, ஜிஎஸ்டி 28%, 18%, 12%, 5%. 28%ங்கிறலாம் நினைத்து பார்க்க முடியாது, 18%ங்கிறதையும் நினைத்து பார்க்க முடியாது. இப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 18%ன்னா அது கிட்டத்தட்ட 150 ரூபா ஆச்சு. அதான் கணக்கு. இப்போ இந்த 5 மற்றும் 18% என 2 அடுக்குகள் இனி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு அதை தாண்டி ஆடம்பர பொருட்கள், அதாவது நம்ம லக்ஸரிஸாக இருக்கக்கூடியது, புகையிலை மற்றும் பொருட்கள், அது என்னெல்லாமோ பான்பராக், குட்கா எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு 40% வரி. இந்த மாற்றங்கள் இன்னைக்கு டேட்டில் இருந்து 22ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அமலுக்கு வரப்போகிறது. இன்னும் அமலுக்கு வருவதற்கு 17 நாட்கள் இருக்கிறது. இந்த மாதம் செப்டம்பர் 22 அமலுக்கு வரப்போகிறது. மீண்டும் நான் பழையதை சொல்கிறேன். 5%, 18%, 40% தற்போது ஆக்கியிருக்கிறார்கள். புகையிலை போன்ற பொருட்களுக்கு மட்டும் 40%, ஆடம்பரம், கேளிக்கைகள் அதெல்லாம் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ அன்றாட நாம என்னெல்லாம் பண்ண போறோம்? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பழச்சாறு குடிப்போம், வீட்டில் பட்டர் யூஸ் பண்ணுவோம், சீஸ், பாஸ்தா, தேங்காய் தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்களுக்கும், அதாவது என்ன சொல்றது, அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. மருத்துவ பொருட்களான ஆக்சிஜன், பேண்டேஜ், நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மானிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்பராட்டஸ், மெடிக்கல் அப்பராட்டஸ், இதெல்லாம் ஜிஎஸ்டியில் 12%, அது 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா திருப்பி ஒரு முறை உங்களுக்கு நான் அதை என்னெல்லாம் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக. பழச்சாறுகள், வெண்ணெய், சீஸ், பாஸ்தா, தேங்காய் தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்களுக்கும், மெடிக்கல் அப்பராட்டஸ், மருத்துவ பொருட்களான ஆக்சிஜன், பேண்டேஜ், நோய் அறிதல் கருவிகளுக்கும் ஜிஎஸ்டி 12%, 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் அந்த 12 5 தாண்டி இப்போ அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பால், பன்னீர், பிரெட், ரப்பர் போன்ற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் பயன்படுத்துவோம்? சோப்பு, ஷாம்பு, பற்பசை, சைக்கிள்கள், கிச்சன் உபகரணங்கள் மற்றும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி 12 18 5% குறைக்கப்பட்டிருக்கு. இதில் ஸ்லாட்ல சிலது 18 இருக்கும், சிலது 12 இருக்கும். அதை இப்போ அப்படி குறைச்சி 18 இருந்ததை கூட 5 மாற்றிட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது ஏசி, அது மாதிரி டெலிவிஷன், டிஷ் வாஷர் போன்ற மின்சாதன பொருட்களுக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஆடம்பரம் நினைச்சாங்க. இப்போ அதில் 28 18 குறைந்துள்ளது. அதை தடுத்து காலணிகள் மற்றும் ஆடைகள், சப்பல்ஸ், ஜிஎஸ்டி 12 அதற்கும் ஷர்ட்ஸ், பிளவுஸ் எல்லாமே அதெல்லாம் 5% குறைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அடுத்த செக்டர் என்ன பார்க்குறோம்னா, ஆட்டோமொபைல்,
வாகனத்துறை ரொம்ப வளர்ந்து வருது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதெல்லாம் குறைச்சிருக்காங்க? 1200 சிசிக்கும் குறைவான பெட்ரோல் கார்கள், 1500 சிசிக்கும் குறைவான டீசல் கார்கள் இனி அது 18% அந்த 18% அடுக்கில் வரும். மறுபடியும் அதை நான் சொல்றேன். 1200 சிசிக்கு குறைவான பெட்ரோல், 1500 சிசிக்கு குறைவான டீசல் கார்கள் இனி 18% வரி ஸ்லாபா 18 தான். இப்போ அப்புறம் பார்க்குறோம் 350 சிசி குறைவான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் அனைத்து வாகன உதிரி பாகங்களும் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இனி எல்லாமே 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. நீ 28 ரொம்ப அநியாயம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க போல. அடுத்து நம்ம இன்சூரன்ஸ் செக்டரை பார்ப்போம். இப்போ தனிநபர் சுகாதார காப்பீடு, த ஃபேமிலி ஃப்ளோட்டர் உட்பட ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள், அதாவது இன்சூரன்ஸ், ஜிஎஸ்டி வரி மிக மிக அனைத்தும் முற்றிலுமாக இனி ஜிஎஸ்டியே கிடையாதுயா அப்படின்ட்டாங்க. எதுக்கு? இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதை தவிர்த்து ஜிம்மு இதுக்கு இருக்கா பார்க்கலாம். ஜிம்மு, சலூன்கள், யோகா மையங்கள் போன்ற சேவைகளுக்கும் 18 5% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த பதம் கல்வி. ரொம்ப முக்கியம் இல்லை? அதில் என்னெல்லாம் பாருங்க. கல்வி சார்ந்த எழுது பொருள், பேனா, பென்சில், ஷார்ப்னர், அதை கிரையான்ஸ், நோட் புக்ஸ், எரேசர், வரைபடங்கள், இந்த ரப்பரு, ஷார்ட்டு, இவருக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிற. இனி குழந்தைகளுக்கான இனி எந்த வரியும் கிடையாது. குழந்தைகளுக்கான நாப்கின், டயப்பர்ஸ், தையல் மிஷின் உள்ளிட்டவைகளின் மீதான ஜிஎஸ்டி 12 5 குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நொறுக்கு தீனிகள் மீதான 12% வரி, மிச்சரு, காரச்செவு, இனிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் 5% உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதில் நம்ம எதெல்லாம்னு கொஞ்சம் பார்க்கலாம். கேக்கு, பிஸ்கெட் போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இப்போ உணவுப் பொருட்களில் பாஸ்தா, மெக்ரோனி, இந்த மக்ரோனி நூடுல்ஸ் போன்ற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 18 5% குறைக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை, நிறமூட்டி, சர்க்கரை கட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18 உணவுப் பொருட்களில் 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாவு, பாஸ்தா, கார்ன்ஃப்ளாக்ஸ், பிஸ்கட்ஸ், சாக்லேட் போன்ற மற்றும் கொக்கோ போன்ற பொருட்களுக்கு 12 18 2 ஸ்லாபாக இருந்துச்சு. அதை இப்போ ஒரே ஸ்லாபா 5 குறைச்சிட்டாங்க. எல்லாமே கோக்கா, இது எல்லாமே நான் என்னென்னலாம் சொன்னனோ. அதே போல் பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பழம் போன்ற உலர்பழங்களுக்கான வரியும் 18 தற்போது 5 குறைச்சிட்டாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பாயாசத்திற்கு தேவைப்படும். இதெல்லாம் கூட 18 5 அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை இனிப்பு வகைகள் என்னது பாருங்க. வெஜிடபிள் ஆயில், இறைச்சி, மீட், ஃபிஷ் மற்றும் மால்ட் சாறு கொண்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளுக்கு இனி 5% எல்லாமே வரி பிரிவுகளுக்கு, எல்லாமே உணவுப் பொருட்கள் எல்லாமே 5 கொண்டு வந்துட்டாங்க. 18 12 இல்லை, இனி எல்லாமே 5. அதை மாதிரி சர்க்கரை சேர்க்கப்படாத மினரல் வாட்டர் மற்றும் காற்றூட்டப்பட்ட நீற்றுக்கான வரி அதுவும் 18 5 குறைஞ்சாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது எக்ரிகல்ச்சர் மற்றும் மெடிக்கல். அதில் உரங்கள், ஃபெர்டிலைசர், விதைகள், சீட்ஸ் மற்றும் பயிர் ஊட்டச்சத்துகள் போன்ற விவசாய இடுபொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி 12 18 ஸ்லாட்ல இது எல்லாமே இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% அது 0 குறைந்தது. கேன்சர், எய்ட்ஸ் இந்த மாதிரியாக, அதை மாதிரி இரத்தம் சம்பந்தமானது, பிரைன், நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட்டுக்கு நிறைய ஸ்டண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் திருப்பி அதை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி 12% 0 ஆக்கிட்டாங்க. இதுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. இதே போல்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுள் சுகாதார காப்பீடு பிரீமியத்துக்கு இன்சூரன்ஸுக்கு வரி விலக்கு. அதை தவிர்த்து எரிசக்தி மற்றும் எரிபொருள்களுக்கான வரி உயர்வு நிலக்கரிக்கு தற்போது கூட்டியிருக்கிறாங்க. 5% இப்போது 18% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால மின்சார பயன்பாட்டில் விலை உயரலாம். ஏன்னா 5லிருந்து 18 ஆக்கிட்டாங்க. நிலக்கரி இல்லாமல் இப்பொழுது மின் உற்பத்தி இல்லை. ஆகவே இது நிலக்கரி அடிப்படையிலான தொழில்களின் செலவை அதிகரிக்கும், மின்சார உற்பத்தி பிரச்சனையாக்கும். சேவைகளுக்கு புதிய வரி இல்லை, சர்வீஸ் டேக்ஸ் இல்லை, குறிப்பிட்ட இடங்களில் செயல்படும். இப்போ ஹோட்டல்ல இனி 18% உள்ளீட்டு வரி கடன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. அது என்னங்கிறது நம்ம ஹோட்டல்களில் நடைமுறையில் பார்க்கும்போது தான் நம்ம அதை பார்க்க முடியும். திருப்பி அதை நம்ம பார்க்கும்போது ஹோட்டல்களில் 18% தாண்டி உள்ளீட்டு வரி இனி கிடையாது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர்த்து இப்போ நான் சொன்ன மாதிரி லாட்டரி இடைத்தரகர் சேவைகளுக்கான மறுவரை செய்யப்பட்ட மதிப்பீட்டு விதிகள் அமல்படுத்தப்படும். இதனால் அவற்றின் வரிச்சுமை தொடரும். லாட்டரிகள்லாம் கூடியிருது, அது கூட வேண்டிய துறையும் கூட. இந்த மாற்றங்கள் குறித்த முழுமையான தகவல்களை செப்டம்பர் 4 அதாவது இப்பொழுது கடந்திருக்கிறது, செப்டம்பர் 4 வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து ரொம்ப அதிகமாக வரி வைத்த போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, லாட்ரி ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. இப்போ இந்த ஐபிஎல் போட்டியில் என்னென்னு பார்ப்போம். ஐபிஎல் போட்டி கிரிக்கெட். இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு. புகையில மாதிரி இப்போ அதை 40% ஆகிட்டாங்க. இனி கிரிக்கெட் டிக்கெட்லாம் விலையில் ஏற்படும் மாற்றத்தை ஒரு சிறிய கணக்கீட்டில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் நீங்கள் மெட்ராஸில் போய் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு முன்பு 28%, 500 ரூபா டிக்கெட்டுக்கு 28% வரியுடன் 640 ரூபாக இருந்தது. 500 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா அது 28% வரியோடு 28% வரியுடன் அது 640 இருந்துச்சு. இப்போ அதே 500 ரூபா டிக்கெட்டை இப்போ 640 700 ரூபா கொடுக்கணும். 60 ரூபா கூடியிருக்கு. முன்னாடி 500 ரூபா டிக்கெட் வாங்கினா அதுக்கு 18% 28% டேக்ஸோடு 640 இருந்தது. இப்போ 500 ரூபா டிக்கெட்டு 700 ரூபா ஆயிடுது. ஆனால் அதுக்கு டேக்ஸை 28லிருந்து 12% அதிகரித்து 40% ஆக்கினதுனால அதில் 60 ரூபா கூடி 500 ரூபா டிக்கெட்டின் விலை வரி 700 இப்பொழுது ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம். 1000 டிக்கெட்டு முன்பு இப்போ 1000 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கன்னு வைங்க ஐபிஎல்ல. முன்னாடி 28% அது 1280 இருந்துச்சு. இப்போ 1400 ஆயிருது. ஏன்னா 40% ஆகிட்டான்ல. இப்போ 1000 ரூபா ப்ளஸ் 40%, இப்போ 1400 ஆயிருது. இப்போ பழைய டிக்கெட்டை விட இப்போ 120 ரூபா கூட. இப்போ அதே மாதிரி 3வது 2000 ரூபா டிக்கெட்னு வைங்க. முன்னாடி 28%, எப்போ எவ்வளோ வச்சு 2560 இருந்துச்சு. இப்போ 2000 ரூபா டிக்கெட்டுக்கு டேக்ஸே 560. இப்போ 40 கூடினா அது 2800 ஆயிரும். 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா 800 ரூபா அரசுக்கு டேக்ஸ் கட்டணும். 240 ரூபாயை கூட்டிட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் கேம்பிளிங், சூதாட்டம், குதிரை பந்தயம், கேஷினோ, லாட்டரி மற்றும் ஆன்லைனில் எல்லா விளையாட்டுக்கும் 40% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெரும் செல்வந்தர்கள் செய்யக்கூடிய வேலை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே பிரிவில் தற்போது ஐபிஎல் போன்ற குறிப்பிட்ட விளையாட்டு நிகழ்வுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக ரீதியான விளையாட்டு பொழுதுபோக்குகளை ஆடம்பர பொருட்களின் பிரிவில் மத்திய அரசு சேர்த்திருக்கிறது. இந்த கணக்கீட்டின் அடிப்படை விலையில் ஏற்படும் மாற்றத்தை மட்டும் இப்பொழுது காட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஆன்லைன் முன்பதிவு கட்டணங்கள் மற்றும் மைதான கட்டணங்கள் சேர்க்கப்படும் போது ரசிகர்களின் சுமை இன்னும் அதிகரிக்கும் என்ற கவலையும் அவர்களுக்கு உண்டு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த முடிவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினார்னா, இந்த சீர்திருத்தங்கள் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சிறு வணிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயனளிக்கும். இது வாழ்க்கையை மேம்படுத்துவதுடன் வர்த்தகம் செய்வதை எளிதாக்கும் என பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார். நாட்டின் மந்தமான வளர்ச்சி, அதிகரித்து வரும் வீட்டுக்கடன், குறைந்து வரும் வீட்டு சேமிப்புகள், பீகார் தேர்தல், ட்ரம்பும் அவரது வரிகளும் மேற்கூறிய அனைத்தும் என பதிவிட்டிருக்கிறார். இப்போ இவ்வளவுக்கு காரணம் என்ன? ஜிடிபியினுடைய மந்தமான வளர்ச்சி ஒன்று. இப்போ இதுதான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த இவ்வளவு குறைச்சதுக்கு என்ன காரணம்? மந்தமான வளர்ச்சி.
நாட்டினுடைய வளர்ச்சிலாம் ஒன்றும் கூட இல்லை, மந்தமாக இருக்குது. ரெண்டாவது, அதிகரித்து வரக்கூடிய வீட்டு கடன். இந்த ஜிஎஸ்டினால மக்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. குறைந்து வரும் வீட்டு சேமிப்புகள், யார்கிட்டையுமே பணம் சேமிப்பு இல்லை, மந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அடுத்து பீகார் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு இதை பயன்படுத்த போகிறார்கள். அதனை அடுத்து ட்ரம்புடைய அவரது 50% ஸ்லாட்டில் மக்கள் பெரும் பாதிப்பு. இந்த மேற்கூறிய அனைத்தும் என பதிவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2024-25 கடந்த வருஷம் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். The GST recorded its highlights ever gross collection. ஒட்டு மொத்தமாக நம்முடைய கலெக்ஷன் எவ்வளோன்னா 22,80,000 ரூபாய். மொத்தம் 23 லட்சம் அளவிற்கு லேக்ஸ் crore 22 lakhs. அதாவது அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். 24-25 GST recorded in its highest ever gross collection. It's about 22.08 lakhs crore. 22 லட்சம் கோடி ரூபாய், 22 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ஷன். The reflecting a year on year growth, இது 9.4%. அதாவது the average monthly collection எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,84,000 கோடி ரூபாய். ஒரு மாதம் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் மட்டும் 1,84,000 கோடி. இது தற்போதுள்ள நிலைமை 22,80,000 கோடி. 22 லட்சம் கோடி 80,000 ப்ளஸ் 80,000, 22,80,000 கோடி, கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி வந்துடுது. இது ஜிஎஸ்டி வந்த 2020 ஒரு 3 வருஷத்தில் டோட்டல் கலெக்ஷனே 11.37, ஒரு 11.5 லட்சம் கோடியாக தான் இருந்துச்சு. இப்போ அது 23 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது. விஸ் மந்த்லி ஆவரேஜ் 95,000 crore அதிகரித்திருப்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. நாட்டின் பொருளாதார மந்த நிலை, மக்களுடைய சேமிப்பு இல்லாத விவகாரம், அமெரிக்காவினுடைய வரி விகிதம், மக்களுடைய பல துயரங்கள், பீகார் எலெக்ஷன், இதெல்லாம் ஒரு காரணியாக வைக்கப்படுகிறது. மீண்டும் காங்கிரஸ் கட்சி 8 வருஷத்துக்கு அப்புறமாக இப்போ குறைச்சாங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட்டோமொபைலாக இருந்தாலும் இன்சூரன்ஸாக இருந்தாலும் கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் அந்தந்த துறைகளில் குறைக்க போகிறாங்க. மேக்சிமம் உணவுப் பொருட்களுக்கெல்லாம் 5% தான் கொண்டு வந்துட்டாங்க, எதுவுமே 12 கூட இல்லை. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸும் குறைச்சிருக்கிறாங்க, மருந்து பொருட்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க, மெடிக்கல் அப்பரேட்டஸில். இது என்ன ஒரு விஷயம்னா, பார்மோவில் மக்கள் பயன்படுத்துறதுல ரொம்ப குறைக்கணும், அதை ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். ஒரு ப்ரெஷர் மாத்திரை ஒரு 10 ஸ்டிப்பு 40 ரூபா இருந்தது, இன்னைக்கு 100 ரூபா இருக்குது. மக்களுக்கு அதை பார்க்கணுமே தவிர வியாபாரிகளுக்கு அதில் குறையில வரக்கூடாது. இவ்வளவு குறைச்சி அவங்க பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் போனது உண்மையிலேயே ஏமாற்றம் தான். இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. 23 லட்சம் கோடியில் ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் 4 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. 85,000 கோடி ரூபாயை வருஷத்திற்கு அம்பானிக்கு ஈட்டி கொடுக்கறது ரிஃபைன்ஸ் மட்டும். அதை இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே ஒரு 28% கூட கொண்டு வந்தாலும் கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். அதை கொண்டு வராமல் இந்த ரொட்டி, பால், பாஸ்தா இதெல்லாம் 5% ஆக்கியிருக்கிறது ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிறது தான் நமது பார்வையாக இருக்கிறது. நன்றி.